கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் 29வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வல்லமையின் சத்தத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சங்கீதத்தை துவங்கும் போது ரொம்ப அழகாக துவங்குறாரு. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். அல்லேலூயா. பாருங்களேன், சிலர் நம்மளை பார்த்து நிறைய நேரத்தில் வந்து நம்மளுடைய பலவீனத்தை தான் வந்து பர்டிகுலராக நம்ம சுட்டி காட்டுவாங்க. நீ வந்து வீக்னஸ், நீ வந்து இதில் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளோட வீக்னஸ் தான் வந்து சுட்டி காமிப்பாங்க. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறாரு, பலவான்களின் புத்திரரே, அதாவது நல்ல ஸ்ட்ரென்த்து உள்ளதான பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி தான் இந்த சங்கீதத்தை துவங்குறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இந்த சங்கீதம் சொல்லி கொடுக்கறதான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் பலவீனர் அல்ல, நாம பலவான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலவீனத்துக்கென்று அழைக்கல, பலவான் என்று அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்தும்படியாக தான், நாம வந்து பலனுள்ளவர்களாக இருக்கும்படியாக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய பலனெல்லாம் இழந்தார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய பலனெல்லாம் இழந்து நமக்கு அவர் தன்னுடைய பலனை என்ன பண்ணியிருக்காரு, தந்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு கர்த்தரோட பிள்ளைங்க நிறைய நேரம் நான் ஒரு சிலரை பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நானா, என்னால் இது முடியாது, ஐயோ நான் வந்து இதில் சரியில்லை, நான் வந்து இன்னும் பர்ஃபெக்ட் இல்லை, நான் இதெல்லாம் வந்து இன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீ பலவீனன் அல்ல. அல்லேலூயா. நம்மை வந்து மதில்களை உடைக்கும்படியான கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோசே வந்து பலவீனமான ஒரு பாண்டமாக தான் இருந்தான். அவன் சொல்கிறான், என்னால் முடியாது, நான் எப்படி போய் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் மோசேவை தெரிந்து கொண்டு அநேக ஜனங்களை வழி நடத்தும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பலவான்களை வெட்கப்படுத்தவே கர்த்தர் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம இந்த சங்கீதம், இந்த 29ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்வது போலவே, பலவான்களின் புத்திரரே, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன பண்ணணுமா, நம்ம மகிமையை செலுத்தணும். இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது அப்படிதான் அவர் முடிக்கிறார். 11வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களை என்ன பண்ணுவாரா, ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுக்கிற தேவன். அவர் வந்து எங்கெல்லாம் நாம் வந்து ஒருவேளை நீங்கள் இந்த காரியத்தில் எனக்கு பலன் வேணும், இந்த காரியத்தில் நான் வந்து இன்னும் சரியாகணும், இந்த காரியத்தில் நான் வந்து இன்னும் நான் ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை அருளுவார். அல்லேலூயா. அவர் பலனை தருகிறதான தேவன். நீங்கள் வந்து பலவீனர்கள் அல்ல. அதனால தான் ஒரு பாட்டு ரொம்ப அழகாக சொல்லும், பலவீனன் அல்ல, நான் என்ன பண்ணுவேன், கர்த்தரால் பலவான் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. நாம் வந்து பலவீனர்கள் அல்ல, நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான கர்த்தரோட பிள்ளைகள். இன்னும் நல்ல சொல்லணும்னு சொன்னால், நீங்களும் நானும் யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளைகள். அல்லேலூயா. யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளைகள். அப்போ சிங்கத்தோட பிள்ளை எப்படி இருக்கணும், ஓடி ஒளியணுமா? சிங்க குட்டிகள் என்ன பண்ணாது, தாழ்ச்சி அடையாது, பட்டினியாக இருக்காது. ஏன்னு சொன்னால், பாதுகாக்கிற நம்முடைய தகப்பன் வந்து சிங்கமாக இருக்கார், யூத ராஜ சிங்கம். அவரோட பிள்ளைகளாக இருக்கிறதான நமக்கு பயம் இருக்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எந்த காரியத்திலும் என்ன பண்ணிடக்கூடாது, பின்வாங்கி நின்றக்கூடாது. நாம் பலன் உள்ளவர்கள். அல்லேலூயா. பலன் இல்லை என்று சொன்னால் நீ கர்த்தரிடத்தில் கேளு, நல்ல ஜெபி, கர்த்தர் உனக்கு அதுக்கான பலனை தருவார். நீ கர்த்தரிடத்தில் போய் தேவ சமூகத்தில் உட்காரும் போது கர்த்தர் அதுக்கான பலனை தந்து உன்னை தேற்றுவார், அதுக்கான கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. நான் பலவீனன் என்று சொல்லி ஒரு நாளும் ஒருத்தரும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீரும் நானும் பலவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறதான கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். இந்த நாளில் கூட சங்கீதக்காரன் நம்மளை அழைக்கும் போது அப்படிதான் அழைக்கிறாரு, பலவான்களின் புத்திரரே. அல்லேலூயா. நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலன்வானா இருக்கிறார். அவர் பலன் உள்ளதான தேவன். அவருடைய புத்திரராகிய நாமும் பலன் உள்ளவர்கள். அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாம் சோர்ந்து போவே கூடாது, நாம் தயங்கி நின்றுடக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. நாம் முன்னேறி ஜெபத்தோடு ஒரு ஸ்டெப் முன் வைக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், ஒரு பலனை தருவார். எந்த காரியமாக இருந்தாலும், அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது சரீரத்தை வேண்டியதான பலனாக இருக்கலாம், ஜெபிக்கிற காரியமாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம். ஒரு சிலர்லாம் ஊழியத்தை எதனா ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க பிரதர், இன்றைக்கி வந்து இந்த பிரசங்கம் பண்ணுங்க, இந்தாங்க ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு worship பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ நானா, நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நான் அதெல்லாம் முடியாது, ஐயோ நான் இன்னும் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிவாங்க. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் நம்மை பலவான் என்று அழைத்திருக்கிறார். நீ பர்ஃபெக்ட் இல்லைன்னு எவ்வளோ நாள் நீ பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்க முடியும்? அல்லேலூயா. வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, நாம் என்ன பண்ணணுமா, பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையணும். பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் இருக்குது. ஒருவேளை பலவீனமாக இருக்கிறவங்க இன்னும் பலவீனமாகட்டும், ஜெபிக்காதவங்க இன்னும் ஜெபிக்காமே போகட்டும், worship பண்ணாதவங்க இன்னும் worship பண்ணாமே போகட்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இல்லையே, கர்த்தருடைய வசனம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் நீ வளரதான் செய்யணும். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பலத்தின் மேலே பலன் அடைய தான் செய்யணும். நீ ஒரு ஊழியத்தை செய்கிறேன்னா அந்த ஊழியத்துலேருந்து இன்னும் க்ரோத் வரணும், இன்னும் கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு தான் நீ போகணும். நம்ம கண்டி அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராக வருவது என்னவென்று சொன்னால், நீயும் நானும் பலவீனர்கள் அல்ல, பலவானின் புத்திரர்கள். அல்லேலூயா. பலவானின் புத்திரரே என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீயும் நானும் பலவீனர்கள் அல்ல. கர்த்தருடைய சத்தம் கூட எப்படி இருக்குமா, வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அந்த சத்தத்தை கேட்கிறதான பிள்ளைகளாக, ஒரு சிலர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதே இல்லை. கர்த்தருடைய சத்தமா இது வந்து வேற மனுஷனுடைய சத்தமா என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, சரியா வந்து தேர்ந்தெடுக்க கூட தெரியாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், கர்த்தருடைய சத்தம் இதுவே என்று சொல்லி அறிந்து கொள்ளுவர்களாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் மாற்றுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த முதலாவது வசனமே நமக்கு போதுமானது. நீயும் நானும் எல்லாம் சொல்லுவோமா, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என்னை பலவீனத்துக்கென்று அவர் அழைக்கல, பலவீனத்துக்கென்று அவர் என்னை தெரிந்து கொள்ளல, பலவீனத்துக்கென்று அவர் என்னை ரட்சிக்கல. கர்த்தர் என்னை பலவானின் புத்திரர் என்று அழைத்திருக்கிறார். பலவான்களாய் கர்த்தர் என்னை நிறுத்தும்படியாய் என்னை ரட்சித்து